இடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு. இடி ரைட் நடக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல, இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் நிச்சயமாக யாருன்னா தப்பு பண்ணால் அந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்கள் வரி பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சால் கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும். அதனால இடி ரைடு வர்றாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல்ல. அதனால உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம். இல்ல அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு தனி நபருடைய விஷயத்த நீங்க அரசுக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப அவர் விசாகன் ராஜா தான் அந்த டாஸ்மாக் இதோட 1000 கோடி ஊழல்ன்றது ஒரு தனி நபர் மேல கொண்டு வர்றாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தாங்க அது பார்க்க முடியும். அவசரப்பட முடியாது. எதுவாக இருந்தாலும் அது தனி நபரை சார்ந்ததா இல்ல டாஸ்மாக் உடைய அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததா அப்படிங்கறத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். செயல்பாடுகள் நான் நிறைய தடவை சொன்னது தாங்க. உங்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க. நிச்சயமாக 1000 ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை இன்னைக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, பெண்கள் இன்னைக்கு டாஸ்மாக் அதுதான் மெயின். எங்க பார்த்தாலும் குடி. இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறதே இன்னைக்கு டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள். அதனாலதான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள், நீட் எக்ஸாமாக இருந்தாலும், டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதா இருந்தாலும், விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதா இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும். இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு, பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று. இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியா சொல்றேன். அது அவங்க கட்சி, அவங்க அப்படிதானங்களை செய்வாங்க. அது இல்லைன்னா சொல்லுவாங்க. இப்ப அவங்க சில விஷயங்களை செய்திருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம்னு அவங்க கட்சி சார்பா நடத்துறதுதான். இது ஒன்றும் மக்களோ யாரோ சொல்றது கிடையாது இல்ல. இப்ப அவங்க கட்சி சார்பாக அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தான் சொல்லுவாங்க. 4 ஆண்டு காலம் ஆகுது ஆட்சிக்கு ஆனால் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே இறுதி எஜமானர்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இப்ப அதிமுக பத்தி பேசுங்க, பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதாக லைலா அதான் இப்ப ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ள மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. யாரும் தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துகளையோ சொல்ல வேணாம், பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும், அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. அந்த நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், ஜனவரி மாதம் கடலூரில் 9ஆம் தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். சரிங்களா? நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. எதுங்க? திமுக அரசு அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்தாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னு பெரிய ஆமா, இது அப்பாவி மக்கள் குருவியை சொல்ற மாதிரி கொன்னுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனா ஏன் இவ்வளவு கால தாமதம்னே தெரியல. இப்ப பொள்ளாச்சியில பாருங்க, நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு கோர்ட் சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு இங்க நடந்த துப்பாக்கி படுகொலைகளுக்கு நிச்சயமாக நீதி அரசர்கள் உடனடியாக ஒரு நல்ல தீர்ப்பை, மக்களுக்கான தீர்ப்பை தரணும் சொல்லி நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் காலதாமதம் செய்யாமல். சரிங்களா? நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.